சேலம் மாவட்டத்தில் குமாரமங்கலம் குழந்தைகள் நல சிகிச்சை மையத்திலிருந்து பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் குழந்தையை கடத்தி சென்ற பெண்மணி யார் என்பது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கடத்தப்பட்ட பெண்மணி குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் விஜய் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். விஜய் ஆனந்த், வணக்கம். சேலம் மாவட்டம் குமாரபாளையத்தில் பச்சிளம் குழந்தை அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடத்தப்பட்ட குழந்தை மற்றும் குழந்தையை கடத்தி சென்ற அந்த பெண்மணியினுடைய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பா மௌனிகா, அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளியப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தங்கதுரை வெண்ணிலா தம்பதியினர். இவர்கள் நிறை மாத கர்ப்பிணி என்பதால் சேலம் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கடந்த 5ஆம் தேதி அனுமதிக்கப்படுறாங்க. அனுமதிக்கப்பட்டவர் இயற்கையான பிரசவம்கான வாய்ப்புகள் குறைவு என்று மருத்துவர்கள் கூறிய அடிப்படையில் ஆபரேஷன் செய்தால்தான் குழந்தையை எடுக்க முடியும் என்ற நிலையில கடந்த 5ஆம் தேதி அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. இந்த ஆண் குழந்தை கடந்த 4 நாட்களாக மேற்படி சிகிச்சைக்காக மருத்துவமனை இருந்த நிலையில இன்று பிற்பகல் மருத்துவமனை பணியாள் போல் அவருடன் பேசி குழந்தையை கண்களில் மஞ்சள் கலராக இல்ல மஞ்சளாக உள்ளதாகவும் இதனால் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அந்த குழந்தையை எடுத்து செல்லதாக உறவினர்கள் கூறினாங்க. எடுத்து சென்ற பெண்மணி நீண்ட நேரம் ஆகியும் கூட குழந்தை திரும்பி வராததால் சந்தேகமடைந்த குழந்தையின் பெற்றோர்களும் உறவினர்களும் மருத்துவமனையில் கேட்டபோது அது போன்ற யாரும் குழந்தையை எடுத்து செல்லவில்லை என்று மருத்துவமனை சொல்லியுடன் பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இதனைத் தொடர்ந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த குழந்தையுடைய தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். மற்றும் அந்த தாய் மாமனாக உறவினர்கள் நம்மிடம் கூறும்போது என்ன சொல்றாங்கன்னா, அரசு மருத்துவமனை பாதுகாப்பாக இருக்கும் அரசு மருத்துவமனையில இது போன்ற உள்ளார புகுந்து ஒரு பெண்மணியை எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு அலட்சியமாகவும் அரசு மருத்துவமனையில பாதுகாப்பற்ற நிலையில இருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப வேதனை அளிக்குதுன்னு சொல்றாங்க. மேலும் குழந்தை பிறப்பதற்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு அரசு மருத்துவமனையிலிருந்து 3000 10,000 வரை பணம் கொடுத்தாதான் அறுவை சிகிச்சை சொல்றவங்க போதுமான வசதிகளோ வாய்ப்புகளோ ஏற்படுத்தலன்னு சொல்லி நம்ம கிட்ட வேதனையுடன் புலம்புறாங்க. இந்த நிலையில உடனடியாக மருத்துவமனையுடைய சிசிடிவியோடைய காட்சிகள் நம்மளிடம் வெளியாகி உள்ளது. அதில் இந்த சிசிடிவி காட்சியில ஒரு பெண்மணி அந்த குழந்தையை எடுத்து செல்வது போல நம்மளுக்கு காட்சியில இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, அரசு மருத்துவமனையில தனியார் நிறுவனம் மூலமாக டெண்டர் விடப்பட்டு தனியார் செக்யூரிட்டி காவலர்கள் இருந்த போதிலும் கூட அவருடைய அலட்சியத்தனமா அல்லது தனியார் செக்யூரிட்டி காவல்துறையினர் துணையோடு குழந்தைகளை கடத்தப்படலாமா என்று பல்வேறு விதமான கோணங்கள் சந்தேகங்கள் எழுகிறது. இந்த நிலையில் இந்த பச்சை இளம் குழந்தை சேலம் அரசு மருத்துவமனையில் பட்டம்பகலில் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி விஜயானந்த்.